பல்துறை கல்வி திருவிக்காவோடது. இந்த தலைப்பை ஞாபகத்தில் வச்சுக்கணும். பல்துறை கல்வி திருவிக்கா. இது எந்த நூலில் இருக்குன்னா இளமை விருந்து. இளமை விருந்து திருவிக்கா, அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் பல்துறை கல்வி. திருவாரூர் விருத்தாச்சலம் மகனார் கல்யாண சுந்தரனார், அதை தான் திருவிக்கான்னு சொல்கிறாங்க. தமிழ் தென்றல், இதில் ஒரு கொட்டேஷன் இருக்குது இந்த பாடத்தில். கல்வியை பற்றி விஜயலட்சுமி பண்டிட் அவங்க சொன்ன கொட்டேஷன் இதுதான் முக்கியமானது. ஐநா அவையினுடைய முதல் பெண் தலைவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். இது பாருங்களேன், இது சோஷியலில் கூட கேட்கலாம். 60 மார்க்கு தமிழ் எழுதுகிறவங்களுக்கு சோஷியல் 60 மார்க் வரும். இந்த மாதிரி ஒரு கேள்வி, தமிழ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி சோசியல் சயின்ஸில் வரும். ஒன்றுன்னு சொல்ல முடியாது, 2-3 கேள்வி அந்த சோசியல் சயின்ஸ் பாடத்தில் வரலாம். விஜயலட்சுமி பண்டிட் ஐநாவியினுடைய முதல் பெண் தலைவர். கல்வி வருவாயிட்டும் வழிமுறை கிடையாது, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை. மனித ஆன்மாவிற்கு பயிற்சி அளிக்கும் நெறிமுறை தான் கல்வி அப்படின்னு சொன்னவங்க யார்? விஜயலட்சுமி பண்டிட், ஐநாவினுடைய முதல் பெண் தலைவர். இதுதான் முக்கியமான கேள்வியாக எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, ஆனால் இந்த கேள்வி இது வரைக்கும் கேட்கல. கல்வி வருவாயிட்டும் வழிமுறை மட்டும் இல்லை, மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை. அதுக்கப்புறம் திருவிக்கா அவர்களுடைய நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு. ஆனால் கேள்வி எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியாக இதுதான் கண்டிப்பாக இருக்கும்.